திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திருமதி சசிகலா சந்திரன், சாந்தோம், சென்னை; திரு பிரான்சிஸ் ஞானாதிக்கம், ஹில்டா பிரான்சிஸ், திருமதி பிரபா செல்வராஜ் இவர்களின் ஆன்மீக பாட்சிக்காக வேண்டி. மல்லிகா தைனஸ் மற்றும் குடும்பத்தினர், தைனஸ், புனே, 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்மீக பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னை என்று அன்போடு நாம் அன்னையை அழைத்து ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சிறப்பாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து நமக்கு தேவையானவற்றை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அன்னைக்கு ஆயிரம் பெயர்கள் உண்டு. குறிப்பாக அன்னைக்குரிய மன்றாட்டு மாலையிலே பல வாழ்த்தொலிகள் உண்டு. அவற்றோடு சேர்ந்து 2020ஆம் ஆண்டு திருத்தந்தையாக இருந்த பிரான்சிஸ் அவர்கள் 3 வாழ்த்தொலிகளை அதில் சேர்த்தார்கள். மரியா இரக்கத்தின் அன்னை என்றும், மரியா நம்பிக்கை அன்னை என்றும், மரியா புலம் பெயர்ந்தோரின் அன்னை என்றும் 3 வாழ்த்தொலிகளை சேர்த்தார். ஆனால் 12வது நூற்றாண்டு முதலே அன்னை மரியாவுக்கு மிகவும் இரக்கமுள்ள தாய் என்கின்ற பெயரை கொடுத்தவர் புனித பெர்னார்து. நாம் அந்த ஜெபத்தையும் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்று நாம் சொல்லுகின்றோம். அன்னை மரியாவுடைய இரக்கத்தை நாம் எலிசபெத்தை சந்தித்து அவருக்கு உதவி செய்ததில் பார்க்கிறோம். கானாவூர் மணமக்களுக்கு பரிந்து பேசி அவர்களுக்கு மகிழ்ச்சியை மீண்டும் பெற்று தந்ததில் அன்னை மரியாவின் இரக்கத்தை பார்க்கிறோம். நம்முடைய மீட்புக்காக இயேசுடைய சிலுவை அடியில் நின்றிருந்ததில் அன்னையின் இரக்கத்தை பார்க்கிறோம். அன்னையைப் போலவும் ஆண்டவர் இயேசுவைப் போலவும் நாம் பிறர் மீது பரிவும் பாசமும் கொண்டு வாழ தேவையான அருளுக்காக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். பிறர் மீது நாம் போதுமான அளவுக்கு இரக்கத்தையும் பரிவையும் காட்ட தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்த்து அருள் கூறுவார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 19 முதல் 21 மற்றும் 23 முதல் 26 முடிய. இஸ்ராயலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி
தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலபுறமோ இடபுறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுழுகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தில் உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து வீழ்கின்ற மிகம் பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலாவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போன்று 7 மடங்காகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் அனைவரின் பதில். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர். ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர். ஆண்டவரே நமக்கு வேந்தர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 வசனம் 35 முதல் பிரிவு 10 வசனம் 1 மற்றும் 6 முதல் 8 வரை. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரெல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றடச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். பேரரசன் நெப்போலியனிடம் ஒரு தாய் கண்ணீர் மல்க ஓடி வந்தார். இந்த தாயினுடைய மகன் ஒரு படைவீரனாக இருக்கிறான். தவறு செய்த காரணத்தால் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். தன் மகனுக்காக பரிந்து பேச இந்த தாய் ஓடி வந்து அரசனுடைய காலில் விழுந்து தன் மகன் மீது கருணை காட்ட வேண்டும் என்று மன்றாடினார். அதற்கு அந்த பேரரசன், உங்கள் மகன் இது முதல் முறை அல்ல, 2வது முறையாக பெரிய தவறு செய்திருக்கிறான். எனவே அவனுக்கு தண்டனை தருவதுதான் நீதி என்று சொன்னார். அப்பொழுது தாய் அரசனை பார்த்து, நான் உங்களிடம் கேட்பது நீதி அல்ல, இரக்கம் என்று சொன்னார். அரசன் இந்த தாயிடம், அவன் இரக்கம் பெற தகுதியற்றவன் என்று சொன்னபோது இந்த தாய் சொன்னார், தகுதி பார்த்து தருவது என்றால் அதற்கு பெயர் இரக்கம் அல்ல, ஆனால் நான் உங்களிடம் இரக்கத்தையே கேட்கிறேன் என்று சொன்னார். சிறிது நேர அமைதிக்கு பிறகு அந்த நெப்போலியன் பேரரசன் இந்த தாயை பார்த்து, நீங்கள் கேட்ட இரக்கத்தை நான் தருகிறேன், உங்கள் மகனை அழைத்து செல்லுங்கள் என்று அனுப்புகின்றார். இதுதான் பரிவு. தகுதி தரம் பார்க்காமல், தயக்கம் ஏதுமில்லாமல், இரவெல்லாம் இறங்கி வருகிற பனி போல நம் உள்ளங்களை நனைப்பதே பரிவு. சிறப்பாக தகுதியற்றவர்களை, தவறி வீழ்ந்தவர்களை தேடி மடை திறந்த வெள்ளமென பாய்ந்து வருவதே பரிவு. தகுதி தரம் பாராமல் தரப்படுகிற அன்பு பைத்தியக்காரத்தனமான அன்பாக நமக்கு தெரியலாம். தவறிப்போன ஓர் ஆட்டை தேடி மற்ற 99 ஆடுகளை விட்டு செல்லுகிற ஆயன் ஒரு பைத்தியக்காரன்தான். எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு மீண்டும் அந்த மகனிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் விருந்து கொடுக்கிற தந்தையும் ஒரு பைத்தியக்காரன்தான். பைத்தியக்காரத்தனமான அன்புக்கு பல உதாரணங்களை இவ்வாறு பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையிலும் இந்த உலகம் 3 தூண்களால் தாங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, விவிலியத்தில் இருக்கக்கூடிய முதல் 5 நூல்களான தோரா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இறை சட்டங்கள் முதல் தூண். கடவுளுக்கு புரிகிற பணிகள் 2வது தூண். பிறர் மீது நாம் காட்டுகிற பரிவு என்பது 3வது தூண். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கு ஏசாயா கூறுகிறார், கருணை காட்டுவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார் கடவுள். துன்பத்தாலும் துயரத்தாலும் யூதாவின் மக்களை அவர் தண்டித்தாலும் இஸ்ரேல் மேல் அவர் கொண்டுள்ள இரக்கத்திற்கு அளவே இல்லை. அந்த பரி உள்ளம்தான் விண்ணிலிருந்து விடியலாக இந்த மண்ணிற்கு வந்தது. அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. இயேசு தனது 3 ஆண்டு பணியிலே ஊர்கள் நகரங்கள் தோறும் சுற்றித் திரிந்தார். யூதர்களின் ஜெபக்கூடங்களில் விண்ணரசு பற்றி செய்தி அறிவித்தார். போதனையோடு பிணிகளை போக்கி சாதனை புரிந்தார். இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்தது அவரிடமிருந்த பரிவுதான். நமது ஆண்டவர் பரிவுள்ளம் கொண்டவர். கூட்டத்தை கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது பரிவு என்றால் அவருடைய உடலின் ஒவ்வொரு அணுவும் ஆட்டமுறும் அளவுக்கு அனுதாபப்பட்டார். நமது ஆண்டவர் பலமுறை இவ்வாறு மக்கள் மீது பரிவு கொண்டார். நோயினாலும் பேயினாலும் பீடிக்கப்பட்டவர்களின் வேதனை கண்டு இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். தன் ஒரே மகனை இழந்து தவித்த நயீம் நகர கைம்பெண்ணின் கண்ணீரை கண்டு இயேசு பரிவு கொண்டார். மக்களது பசி பட்டினி கண்டு இயேசு பரிவு கொண்டார். சமுதாயத்தின் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த தொழு நோயாளருடைய தனிமையும் தவிப்பையும் கண்டு இயேசு பரிவு கொண்டார். மக்கள் எல்லோரும் ஆயிரல்லாத ஆடுகள் போல அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருப்பதைக் கண்டு இயேசு பரிவு கொண்டார். அன்புக்குரியவர்களே, இயேசு மக்களின் துயர்களை, நம் துயர்களை தனது துயராகவே பார்க்கிறார்.
எனவே அவர் அவர்களுக்கு நல்ல ஆயர்களாக இருக்க திருத்தூதர்களை நியமித்தார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பேய்களை ஓட்டவும் பிணிகளை போக்கவும் அதிகாரம் அளித்தார். இவையெல்லாம் இயேசு செய்தது மக்கள் மேல் கொண்டிருந்த அந்த பரிவினால்தான். நல்லாயனாக இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டு அவருடைய கண்ணீரை துடைத்தது போல நாமும் பிறருடைய துன்பத் துயரங்களை கண்டு காணாமல் விலகிச் செல்வதை விட நாமும் அவர்கள் மீது பரிவு கொள்ள வேண்டும். பிறர் வடிக்கிற கண்ணீர் நம்மில் காயங்களை ஏற்படுத்த வேண்டும். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். இன்னைதான் நீ கேட்கின்றாய், நான் இன்னையை முழுவதும் தருகின்றேன். இன்னைதான் நீ கேட்கின்றாய், நான் இன்னையை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயாகிய ஆரோக்கிய அன்னை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அண்ணனுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடரிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும், குறிப்பாக நம்முடைய அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற உமது அன்பு மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகு உம்முடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் நம்மீது இரக்கம் காட்டுவது போல நாமும் பிறர் மீது இரக்கம் காட்ட தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். மக்கள் மேல் அவருடைய துன்பத் துயரங்களை கண்டு பரிவு கொண்டவர் இவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலே இந்த அன்னையினுடைய வழிபாட்டிலே பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருத்தலமானது வளர்ந்து வருவதை நானே கண்கூடாக பார்க்கிறேன். நான் 1986ஆம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக இந்த திருத்தலத்திற்கு வந்தேன். ஓராண்டு பணிபுரிந்தேன். பிறகு இப்பொழுது பங்கு தந்தையாக கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு முன்னால் இருந்த பல பங்கு தந்தையர்கள் பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்த திருத்தலத்தில் மேற்கொண்டு இன்றைக்கு எந்த நிலையிலே நல்ல நிலையிலே வைத்திருக்கிறார்கள். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் வந்து செல்லுகிற ஜெபிக்கிற ஒரு ஜெப இடமாக நம்முடைய திருத்தலம் விளங்கி வருவதைக் கண்டு நானும் மகிழ்கிறேன். நீங்களும் மகிழ்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். 1972ஆம் ஆண்டு நம்முடைய இந்த திருத்தலம் உருவானது அருட்தந்தை பி.டி. அருளப்பா அவருடைய பெருமுயற்சியாலும் தியாகத்தாலும். பிறகு நம்முடைய திருத்தலத்தினுடைய வெள்ளிவிழாவினை 1997ஆம் ஆண்டு அருட்தந்தை லாரன்ஸ் ராஜ் அவர்கள் இருந்தபோது கொண்டாடப்பட்டது. பிறகு இந்த திருத்தலத்தின் பொன்விழாவை 2022ஆம் ஆண்டு அருட்தந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் பங்கு தந்தையாக திருத்தல அதிபராக இருந்தபோது கொண்டாடப்பட்டது. இப்பொழுது இன்னொரு முயற்சி நாம் மேற்கொள்ளுகிறோம். அதற்கு மேல் இந்த திருத்தலத்திற்கு நாம் சிறப்பு சேர்க்க முடியாது. அதை என்னவென்றால் இந்த திருத்தலத்தை மைனர் பசிலிக்காவாக ஒரு பெருங்கோவிலாக உயர்த்துவதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேராயர்களுடைய அனுமதி வேண்டும், பிறகு தமிழக ஆயர்களுடைய அனுமதி வேண்டும், பிறகு இந்திய ஆயர்களின் அனுமதி வேண்டும், பிறகு இறுதியாக வத்திக்கானுடைய அனுமதி வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை ஒரு ஆண்டிற்குள்ளாக அது வரும். ஆனால் ஒரு திருத்தலம் ஒரு மைனர் பசிலிக்காவாக பெருங்கோவிலாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சில நிபந்தனைகள் எல்லாம் உண்டு. அதற்கு பொறுப்பான தந்தை அவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், ஒரு சிலவற்றை என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதில் ஒன்று ஒப்புரு அருட்சாதன அறை ஒன்று வேண்டும். எனவே அதை நாம் நம்முடைய நற்கரணை ஆலயத்திற்கு சிற்றாலயத்திற்கு பக்கத்திலே அமைக்கவிருக்கிறோம். அதுபோலவே திருமுழுக்கு தொட்டி ஒன்று வேண்டும். அதையும் நாம் விரைவிலே நமது பெரிய ஆலயத்திலே அமைக்கவிருக்கிறோம். இன்றைய நாளின் முதல் திருப்பலியிலே நான் இதை பற்றி அறிவித்தேன். உடனடியாகவே ஒப்புரு அருட்சாதன அறைக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் 1,50,000 ரூபாயை கொடுப்பதாக சொன்னார்கள். அதுபோலவே நம்முடைய திருமுழுக்கு தொட்டிக்கும் கூட கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவற்றுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்றைய திருத்தலம் இன்னும் நல்ல முறையில் உருவாக வேண்டும். ஒரு மைனர் பசிலிக்கா நம்முடைய வாழ்நாளிலே அதை நாம் காண வேண்டும். ஓராண்டிற்குள்ளாக நிறைவேறும் என்று நினைக்கிறேன் அன்னையினுடைய பரிந்துரையால். அதற்கு ஒரு சில விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். ஒன்று, இங்கு வருகிற திருப்பயணிகளுக்கு தேவையான சில ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அவருடைய அவசியமான தேவைகளுக்காக இந்த டாய்லெட்ஸ் போன்ற வசதிகளை செய்ய வேண்டும். அதுபோலவே நம்முடைய திருத்தலத்திலே அந்த பேவர்ஸ் பிளாக் என்று சொல்வார்கள், அவற்றை பதிக்க வேண்டும். மண் தரையாக இருக்கிறது என்று அந்த அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இதை நோக்கி நாம் செல்லுகிற போது இந்த வளர்ச்சி இங்கு ஏற்பட்டிருப்பதற்கு முழுக்க காரணம் நீங்கள்தான். சில அருட்தந்தையர்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டாலும் ஒரு புள்ளி வைத்தாலும் கோலம் போட்டதெல்லாம் நீங்கள்தான். உங்களுடைய தாராள உள்ளம், அன்னையின் மேல் கொண்டிருக்கக்கூடிய பரிவு பாசம். எனவே இந்த வளர்ச்சி பணிகளுக்காக, அதுவும் இந்த பெருங்கோவில் மைனர் பசிலிக்காவுக்காக நாம் எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு உதவுகின்ற வகையிலே உங்களால் இயன்ற உதவியை என்னிடமோ அல்லது நம்முடைய
நிர்வாக தந்தையிடமோ அல்லது நமக்கென்று ஒரு அக்கவுண்ட் இருக்கிறது, அதற்கோ நீங்கள் இந்த காரணத்திற்காக செலுத்தி தொடர்ந்து இந்த அன்னையினுடைய திருத்தலம் இன்னும் பல பேர் வந்து ஜெபிக்கிற ஒரு அருட்தலமாக மாற வேண்டி உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் இந்த திருத்தலத்திலே ஜெபிக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தும் திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி சசிகலா சந்திரன், சாந்தோம், சென்னை; திரு பிரான்சிஸ் ஞானாதிக்கம், ஹில்டா பிரான்சிஸ், திருமதி பிரபா செல்வராஜ் இவர்களின் ஆண்மை பாற்றிக்காக வேண்டி. மல்லிகா தைனஸ் மற்றும் குடும்பத்தினர். தைனஸ், புனே, 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை பாற்றிக்காக வேண்டி.